விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் மகிழுந்து என்று அற்புதமான ஒரு அறிவிப்பை 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இல்லாதவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்று அவர்களை போற்ற, இருப்பவர்களும் இருக்கிறார்களே என்று அதற்கு எதிர்கணைகள் வர, விமர்சனங்களை தாண்டி அவர் செய்த செயலினுடைய நோக்கம் என்ன விவரங்களை பார்க்கலாம். 10 திட்டாங்க அறிவிச்ச உடனே இந்தியாவோட கடன்க அப்படியே அடைச்சு முடிச்சாங்க. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. தளபதி அவர் ஆட்சியில சீரும் சிறப்புமாக நாம தமிழகத்தை வளர்த்துறோம், அப்படி இந்தியாவை சேர்ந்து வளர்த்துடலாம் அப்படின்னு கில்லி சரத் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் யாருகிட்ட எல்லாம் உறுப்பினர் இருக்கு, யாரெல்லாம் கட்சி பொறுப்புல இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து 2 நாள் என் டேபிளுக்கு வந்தான்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காரு அரசு அதிகாரி. இவர் மேல இது எதனால இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன எமர்ஜென்சி காலத்துல கூட இப்படியான உத்தரவுகள் இருந்ததா அப்படின்ற மாதிரியான பல எதிர்வினைகள் வந்திருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி என்ன தீவிரவாத கூட்டமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. விவரங்களை பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் முதல்வர்கள் மாநாடு நடத்த இருக்கிறாரு மகாபலிபுரத்தில். அதில் எல்லா முதல்வர்களும் தென் மாநில முதல்வர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க. அதில் கேப்பில் வந்து எடப்பாடி அவர்கள் சந்திக்க போறார் அப்படின்னு செய்தி இருக்கு. ஸோ எதிர்கோஷி அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான் என்ன பேச போறாருன்னு. என்னென்னு பார்ப்போங்க. நம்ம அதை 3 துறைகளினுடைய ரகசிய கோப், அதுவும் என்னென்ன ஊழல், எவ்வளவு ஊழல் அப்படிங்கிற திட்டங்கள் டீட்டெயில்ஸ் என் டேபிள் தான் இருக்கு. அவசரப்பட்டு பேசி என்னை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணும், எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓபன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம என்னன்றதை ஓப்பனா பேசுவோம். கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபா செலவில் ஒரு பாலம் கட்டினாங்க திமுக அரசுல. ஏவா வேலு அவர் தான் கட்டினாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த ஒரு வெள்ளத்தில் பாலமே காணாமல் போயிடுச்சுங்க. இது என்னங்க ஒரு ஊழலாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏவா வேலு அதெல்லாம் கிடையாதுங்க. குறிப்பிட்ட தண்ணி மட்டும்தாங்க வெள்ளம் வந்தால் தாங்கும், அதிகபட்சமாக வெள்ளம் வந்ததாங்க போயிடுச்சு, அது நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்க அப்படின்னு ஏவா வேலு சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். அனைவருக்கும் மகிழுந்து 110 விதியின் கீழ் அறிவித்த தமிழக முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ கேட்டாரு, ஐயா எங்களை உள்ளே விட மாட்டாங்க. கூட்டணி கட்சி எம்எல்ஏ கேட்டாரு ஒருத்தர், சண்முகம் நினைக்கிறேன். இல்ல ஜோதி கேட்டாரு. ஆமா, ஐடி கார்டை காட்டினா கூட என்ன ஐடி கார்டு டூப்ளிகேட்டா என்னன்றது பாக்குறாங்க, உள்ள வர்ற வரைக்கும் எங்களை செக் பண்றாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் ஆட்டோல தான் வர்றாராமா. ரெண்டாவது ஒருத்தர் செருப்பு இல்லாம வர்றாராமா. அதுக்கு ஒருத்தர் கிண்டலா போட்டிருந்தாங்க, 100 நாள் ஆச்சு, 3 மாசம் சம்பளம் வாங்கியிருப்ப, சம்பளத்துல செருப்பு வாங்குறது கூட உனக்கு காசு பத்தலையா, என்னடா இப்படி உருட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டாரப்ப இது ஒரு நியாயமான கேள்வியா இருந்தது. ஜோக் சப்பாட்டு போனோம் அப்படின்னம்னா நிறைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. எப்படி முதல் பட்டதாரிகள் அப்படின்ற மாதிரியும் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற வந்திருக்காங்க. ஒரு புது ஜென்சி ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்குது சட்டசபைக்கு. இதனுடைய நீட்சியாக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு கார் இல்ல, அவங்க ஆய்வுக்கு போறதுக்கோ அல்லது சட்டசபைக்கு வர்றதுக்கோ ஒரு 300 கிலோமீட்டர்ல இருந்து வர்றது அப்படின்னா அவங்க பஸ்ஸை பிடிச்சி கிளாம்பாக்கம் வந்து அங்கிருந்து ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸை பிடிச்சி அவங்க அப்படியே செக்ரட்டரியேட் வந்து அப்படி வேர்த்து ஊத்தி ஒரு மாதிரி தங்கறதுக்கு இடம் மதியம் ஆயிடும் சேர்றதுக்குள்ள. காலைல 10 மணிக்கு வரணும் இல்லையா? சோ இதெல்லாம் இருக்கு. ஆமா, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறதுனால சொன்ன உடனே முதலமைச்சர் கனிவோடு பரிசீலித்து எல்லாத்துக்கும் ஒரு காரை கொடுக்கறது, அந்த காருக்கு டீசல் ஊத்துறதுக்கு மாசம் 75,000 ரூபாய், அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு மகிழுந்து ஓட்டுநர் 25,000 ரூபாய் சம்பளத்துல அவருக்கு வச்சுக்கலாம் நீங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கான அதனுடைய பராமரிப்பு அப்படின்ற மாதிரியான கொடுத்திருக்காரு. மொத்தமா 75,000 சொல்லிருக்காங்க. 75,000 தலைவரா? மொத்தமா 75,000 டிரைவர், பெட்ரோல், பராமரிப்பு எல்லாம் சேர்ந்து மொத்தமா 75. நான் 75 பிளஸ் 25 இல்ல 1 லட்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மறுபடியும் ரீசெக் பண்ணி பார்ப்போம். இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, நடிகை கஸ்தூரி அவங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸ், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் வந்து கார் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கார் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே அதாவது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஏடிஎம்கே பீரியட்ல அவரு இருந்துச்சு, அவரு நன்றி சொல்றாரு. எங்க கிட்ட பல பேர் 4-5 கார் வச்சிருக்காங்க, எங்கிட்டயும் சில பல கார் இருக்குது, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுத்த கார் அப்படிங்கறதுனால அந்த வாகனத்துல போனா அது ஒரு கெத்தா இருக்கும் அல்லவா, எங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அல்லவா, இருந்தாலும் நன்றி அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு செலவு மட்டும் பாத்தீங்கன்னா 75,000 பிளஸ் 234
ஆமா. போட்டீங்கன்னா 1,70,500,000 ஏதோ 50,000 சம்திங் வருது. தலைவர 1 லட்ச ரூபா வச்சுக்க தலைவர, 2 கோடியே 34 லட்சம் முடிஞ்சு போச்சா ஒரு வருஷத்துக்கு? 25 கோடி கிட்ட வருது நீங்க சொல்றது செலவு. 25 கோடியோ நம்மளோட வரி பணம் தான் கொடுக்கப்படுது. ஆமா 25 கோடியில இல்ல. ஆனா இது எல்லாத்துக்கும் முதல்வர் ஒன்று சொன்னாரு பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தர்றேன், ஆனா நீங்க ஊழல் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு. ஆனா பாருங்க, ஏவாவேலு ஐயாவுக்கும் கிடைக்கும், எதிர்கட்சி தலைவருக்கும் கிடைக்கும். இப்ப இந்த ஏற்கனவே அவங்க எல்லாம் 1.5 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கிறவங்க, இந்த 1.25 கார் அவங்க ஓட்டுவாங்களா? ஓட்ட மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்கட்சிக்கு வந்து கார் தருவாங்க. ஒரு குவாலிஸ் கார் கொடுத்திருந்தாங்க அவரோட ஃபேன்சி நம்பர்லயே 5000. அவருக்கு அந்த பிரச்சனை ஆனோன்னு என்ன ஆயிட்டாருன்னா கார் வேணான்ட்டாரு. அந்த கார் கடைசி வரும், அந்த கோட்டை கொத்தல மேல கொடி ஏத்துறாங்கல்ல, அது கீழே அந்த கார் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் அந்த கார் அப்படியே துரு பிடிச்சா கிடந்துச்சு. ஸோ அது மாதிரி கார் கொடுத்துருவாங்க. அவங்க யூஸ் பண்ணா ஒருவேளை வீட்டுல கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குறதுக்கு அந்த கார் அனுப்புவாங்களா? அந்த 75. அதான் சொல்றேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் இந்த காரை யூஸ் பண்ணுவாரா? அவர் பேரை சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கார் தர போறாங்க, இனோவா வேற கேட்டுருக்காரு. அதான் ஒருத்தர் கொடுக்குறதா கொடுக்குறீங்க, இனோவா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. BMW கேக்குறாராம், ஒரு மினி கூப்பர் கேக்குறாராம். கேக்குறதா கேட்டு வைப்போம், திடீர்னு கொடுத்துட்டு என்ன பண்றது? என்ன குட்டியானே கேட்டாலும் ஏதாவது ஓட்டி பழச்சிக்கலாம், இதெல்லாம் வச்சு நீங்க எப்படியா அடிப்பீங்க அப்படின்னு. எம்எல்ஏ பதவி முடிஞ்சு திருப்பி தருவாங்களா? ஆமா தெரியலையே, அது வேற என்ன டேர்ம்ஸ் நாம்ஸ் தெரியல. நான் இதுல ஏதாவது கொஞ்சம் திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் பட்சத்தில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கும் பட்சத்தில் அது பரிசீலிக்கப்பட்டு சொல்லி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்ப கூட கொண்டு போய் எல்லாரும் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. எல்லாம் கொடுப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் கூட கொடுப்பாரு. ஏன்னா ஏவாவேலு பாத்தீங்கன்னா அவர் கேட்டுக்காரு பாத்தீங்களா, நீங்க ஒரே ஒரு காருக்கு தான் வந்து எங்களுக்கு அந்த இது கொடுக்குறீங்க, டோல் தரீங்க, இன்னொரு காருக்கு கொடுக்குன்றாரு. என்ன ஒரு காருக்கு பார்த்தா இன்னொரு காருக்கு வேற டோல்? என்ன அது எனக்கு என்ன கேள்வினா, பொது போக்குவரத்துல பஸ்ல போறதுக்கு காசு இல்லாத பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். அவன் அடுத்த வேலை சோத்துக்கு என்னன்றத பாப்பானா? உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சா நீங்க காரு கேட்பீங்க, அதுக்கு டீசல் கேட்பீங்க, அதை ஓட்டுறதுக்கு ஆளு கேட்பீங்க, ஒண்ணு வேணாம் இன்னொன்னு கேட்பீங்க. இது என்ன? நீங்க சுகபோகமா வாழ்றதுக்கு அந்த பதவியா, இல்ல மக்களுக்கான நல்லதை செய்யறதுக்கான? உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஒரு கார்ல வந்து பாப்பாருங்க, உங்க தெரு சரியில்லைன்னா எங்க தெருவுல காரே வராது, நடந்துதான் போக முடியும். அதுக்காக ஒரு கார் ரோடு போடுறோம் நாங்க. என்னங்க நீங்க ஒரு பொது நலமே இல்லாம இருக்கீங்க. நீங்க எப்படி செட்டப் மாறுது பாருங்களேன். அதாவது ஊழல் பண்ணக்கூடாது, அப்ப அந்த ஊழல் பணத்தை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி அதுக்கான வசதிகளை இது அப்படிதான் இருக்குது. இப்ப இதுவே எப்படி இதெல்லாம் என்னன்றது சொல்றதுன்றது தெரியல. சோ காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்களுக்கும் தற்போது உதயமான தளபதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றதா இதை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாரும் கருத்து சொல்லுங்க பாப்போம். அத்தே திட்டங்க மொத்த தமிழ்நாடு கடன்ல இந்தியா கடனை அடிச்சிடலாம். யாரெல்லாம் வந்து தளபதி விஜய் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் சொன்னா அவங்களுக்கு சிறப்பு வரி போட்டோன்னு வைங்க, இந்தியாவை உடனே அடைச்சிடலாங்க. அப்ப எவனோ பாராட்டி எனக்கு புரியல. நீங்க ஏதாவது அவரை பாராட்டி பேசி சரி சரி அவர்களோட ஒரு வரி போடணுமா? சரி புரியுதா இல்லையா? புரியுது. அதாவது பாராட்டி பேசினா வரின்றாரு. அப்ப அவங்க பாராட்டி பேச மாட்டாங்களே. அதனால சொல்றேன், அவ்வளவு பேர் பாராட்டுறாங்கன்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் இது அது நடக்காது, நான் சொன்னாதான் நடக்கும். நீங்க சொன்ன நடக்குமா? அவ்வளவு பேர் போட்டான வரி கொடுத்து பாராட்டுற அளவுக்கு யாரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல போட்டோ எடுக்க 500 ரூபாய் கொடுத்து போட்டோ எடுக்க மாட்டாங்களா? அது மாதிரி பாராட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க முடிஞ்சு. அத நீ வேற மாதிரி சொல்லிருக்கலாம். விஜய் அவர்கள் இந்தியாவினுடைய கடனை அடைக்கிறார், விஜய் ரசிகர்கள் அதற்கான பங்களிப்பை கொடுங்கன்னு சொன்னா மனம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நேத்து ஒருத்தர் வந்து யாசகடி ஒரு 10,000 கொண்டு போய் கொடுத்தாருல, அது மாதிரி கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள்ல பாராட்ட சொன்ன கருத்தை நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். பட் சொன்னவர் யாருங்கிறத நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னம்னா மைதா மாவெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டுலாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாருங்க, 80 வயசுக்காரங்களுக்கெல்லாம் பேரனாகும், 50 வயசுக்காரங்களுக்கெல்லாம் வந்து மகனாகும், அதுக்கு கீழே வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ப்ரோவாகும், அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் மாமாவாகும். நல்ல வேலை. ஏங்க இல்ல பாட்டின்னீங்க அப்பான்னீங்க, அப்புறம் துணைன்னு சொல்லாம போனீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். எதையாவது வாய நோண்டுறது நம்ம உள்ள வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்றீங்க போடுறது. ஆனா அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரு அவரு. இது மாதிரி ஒரு 10 திட்டங்கள் நம்ம கையில இருக்குதுங்க. இந்த 10 திட்டங்கள் நம்ம சொன்னாலே வந்து இந்தியாவோட கடனை தீர்த்தரலாம் அப்படின்னா
என்ன சொல்ல வராருன்னா, சில அமைச்சர்கள் வாய் திறக்காம இருந்தாலே தாவேகாவுக்கு ரொம்ப நல்ல காலம். நீ பாட்டெல்லாம் பாடினாங்க, பாடலையா நீங்க ஒரு மேடம்? சபாநாயகர் தம்பி நிறுத்த, நான் நிறுத்த மாட்டேன், படித்து விட்டு தான் அமருவேன், பேசியே தீருவேன். எங்க அப்படி பேசணும், தலைகீழாகத்தான் குதிப்பேன். நேற்று ஏவாவேல 43 நிமிஷம் பேசியிருக்காருங்க. வச்சு வா உங்களெல்லாம் வச்சு செய்யணும். அப்பதான் பாதி நத்த விஸ்வலாம் தூங்கிட்டாரு. எப்பா என்ன பேசினே இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் தூங்கவே செஞ்சுட்டாரு. அதனால வந்து இப்ப என்ன சொல்ல வரேன்னா, 10 திட்டங்கள் இந்தியாவோட வருங்கால பிரதமர். தமிழ்நாட்டை விட்டு அடுத்து போயிட்டாங்க. பிரதமர் ராகுல் காந்தி செம கடுப்புல இருக்கிறாராம். தமிழ்நாட்டு வெளியில பிரதமர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுறாராம், முதலமைச்சர் முன்னிறுத்தப்படுறாரு. ஹிந்திலாம் வருங்க. ஆமா, அவரு அப்படியே ராகுல் காந்தி என்ன நீ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற, அடுத்து நான் பார்த்தா என் இடத்துக்கே ஆப்பு, நானே துணை பிரதமர் ஆகக்கூடிய நிலைமை வந்துருமா? ஹிந்தி ரீல்ஸ் உங்களுக்கு கூட அமைச்சிருந்தேன். ஒரு பொண்ணு ஹிந்தியில பேசுது. உண்டியல் பணம், கோயில் உண்டியல் பணத்தெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல எல்லாம் எடுத்து வச்சிடறாங்களாம். மக்கள் வந்து அப்படியே எடுத்து போய் அள்ளி வெள்ளி சர்ச்சு பணத்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு எடுத்து போயிடுறாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கோயில் பணத்தை மட்டும்தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் கோயில் தான் கண்ண ஊருக்கு. அதே மாதிரி ஒரு கம்பெனி பேரை சொல்லிட்டு அந்த கம்பெனி மட்டும் ₹1 ஏத்திச்சுன்னா, சிம் கார்டுக்கு அந்த மந்த்லி பேமெண்ட் ஏத்திச்சுன்னா, அந்த கம்பெனியே தமிழ்நாட்டுல இருந்து காலி பண்ணிடுவாங்க. ஆமா, என்னெல்லாம் சொல்றீங்க. அது ஹிந்தியில சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்குது. அது ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஹிந்திலேயே பேசுறாங்க. தளபதி ஹிந்தியில சொல்றாங்க, அதுவும் பொண்ணு சொல்றாங்க. அது கருத்து தளபதி விஜய்ஜி ஹே அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மாதிரி ஆகுது. அப்பா இந்தியாக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணா எங்க போய் முடிய போகுது, இவர் என்னைக்கு மித்ரோ அப்படின்னு சொல்ல போறாரா தெரியல. ப்ரோ அப்படின்னு பாருங்க, என்னங்க நீங்க பாகிஸ்தான்ல போய் சொல்லுவாரு, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல குஜிலியம்பாறை அங்க பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் ஐயாசாமின்னு நினைக்கிறேன். குஜிலி மஸ்து நினைச்சிட போறீங்க. அது குஜிலி மஸ்து இல்ல, குஜிலியம்பாறை ஐயாசாமி அப்படின்ற ஒரு வட்டாட்சியரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜீவோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுடைய பேரு, அட்ரஸ், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்ற டீடைல்ஸ், ஃபுல் டீடைல்ஸ் எழுதணும். இதுக்கு வந்து நம்ம அதுக்கு கீழே வட்டாட்சியருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே வேலை செய்யணும், தலையாரி வரைக்கும் நீங்களாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட காப்பியை இது மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிச்சிருக்காரு, உயரதிகாரிக்கும் அனுப்பிச்சிருக்காரு. இது எதுக்கு இது இப்படி பண்றாரு? இது இவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு. இப்ப இவங்களுடைய தகவல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா இவங்க எதுக்காக எடுக்கிறாரு? இப்ப சிண்டு முடிஞ்சு விடுறாரா? இந்த ஆணை இவரா பிறப்பிச்சாரா இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? டிசி படம் பாத்துருப்பாருங்க. டிசி படத்துல தான் நக்சலைட் விஷயம் அதெல்லாம் ஊடுருவதெல்லாம் அததான் அந்த மோட்டோல தான் போகுது. அப்புறம் அவங்க எல்லாம் யாரு, தேச விரோதிகளா தீவிரவாதிகளா, அவங்களுடைய தகவல்களை நீங்க எடுக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லி அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நாளைக்கு வட்டாட்சியருடைய மக்கள் விரோத போக்கை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திருக்காங்க. அதாவது அலுவலக முற்றுகை போராட்டம். இதனால அப்படியே ட்ரிகர் ஆன அவரு, என்னையே எதிர்க்கிறீர்களா, ஒரு அரசு ஊழியரே எதிர்க்கிறீரா, அதுவும் வட்டாட்சியரே எதிர்க்கிறீரா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மனப்பான்மைக்கு போன அவரு ஒரு ஜீவாவை போட்டு விட்டு அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? இதுல இன்னொன்னு என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இந்த லெட்டர் போயிருக்கு. ஆனா அவங்க கூட இதை பார்த்தும் பார்க்காத போல எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. கிட்டத்தட்ட முதலமைச்சர் அலுவலகம் வரைக்கும் இந்த தகவல் போனதாகவும், இப்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னையில் இருக்கக்கூடிய நாங்க யாரு தோழர்கள் தோழராட்சி சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலக அந்த உயரதிகாரி வந்து நீங்க நேர்ல விளக்கம் கொடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு உத்தரவும் போடப்பட்டிருக்கு. இப்போ அவரு சென்னை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறாரா மாதிரி நினைக்கிறேன் நானு. எதுக்கு ஏன் இதை போட்டுறீங்க? நேரத்துக்கு வந்து அவர் சங்கீதம் அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இல்லையே, அவர் பார்த்தா பேரை பார்த்தா அவரு சிலுவையின் கர்த்தர் மாதிரி தெரியுறாரு. இல்லைன்னா ஒருவேளை அப்படிதான் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சங்கிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை சிறுவைன்றனால மன்னிச்சு விட்டுருப்பீங்க. வட்டாட்சியர் ஐயா, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் எடப்பாடியார் அவர்கள் வந்து பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்துறை அமைச்சர் வராரு. அவர் வந்து தென் மாநிலங்களோட முதல்வரோட சந்திப்பு நடத்தி பல்வேறு நிகழ்வுகள் பத்தி தான் பேசுறாங்க. சொம்பு எப்படி தலைவரா டெல்லியில இருந்து எடுத்துட்டு வருவாங்களா இல்ல கும்பகோணத்துல தான் வாங்கிக்குவாங்களா? நாட்டாமன்னா தீர்ப்பு சொல்லணும்னா சொம்பு வேணும்ல. அதுக்கு பண்ணாலும் பண்ணலாம், பட் அப்படி பண்ணுவாரா இல்ல கோல்டு பிளாட்டினம் ஏதோ பண்ணாலும் அவள சுத்தி எடுத்து வந்து நீதிபதி மாதிரி தட்டு இருக்கலாம். உள்துறையை பத்தி பேசுறீங்க, பிரச்சனை ஆயிட போது பாத்துக்கோங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை உள்துறை எல்லாம். தீவிரவாதம் உள்ள போட்டுருவாங்க, ஜாக்கிரதை. தேச துரோக வழக்கு. ஆமா, அதனால அவர் வராரு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா புழல் தானா? ஆமா, புழல்ல திகார் தான். அந்தமான் திகார் தான் உங்களுக்கு திகாரா. ஆமா, அதுக்கப்புறம் வந்து கோவளத்துல அங்க ஒரு ஹோட்டல்ல தான் அவர் தங்குறாரு. தங்கி வந்து இரவு இன்று வந்து டின்னர்லாம் சாப்பிடுறாங்களா மினிஸ்டர் சிஎம் கூட எல்லாம். பேசுற பேச்ச பத்தி சொல்லுங்க, திங்கறத பத்தி சொல்றீங்க. சொல்லிதானே வீட்டப்பட இதெல்லாம் வராதா குற்றத்துல? இதெல்லாம் வராது. அப்ப பார்க்கும்போது நம்ம எடப்பாடியார் போய் பார்க்க போறாராம். என்ன விஷயம் அப்படின்னா, அவர் 2-3 நாளா வந்து எடப்பாடியார் வந்து
போன வாட்டி திருவண்ணாமலைக்கு 4 நாள் வந்து போக போதே வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஐயா அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அப்போ வந்து அவர் ஒன்றும் இல்ல ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே கூட அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி தலைமையை தொடர்பு கொண்ட போது இந்த பிரச்சனை நீங்களே பாத்துங்க, எங்களுடைய டார்ச்சர் பண்ணாதீங்க. இல்ல எங்களுடைய மிஷன் கம்ப்ளீட்டடு, இதுக்கு மேல அதாவது பாம் வெடிச்சதுன்னா அங்கங்க லைட்டா எரியும் இல்லையா, அது மாதிரி இதுதான். அதுக்கப்புறமா தான் சிவி சண்முகம் கோஷ்டி எல்லாம் போய் இனிமே நாங்களுக்கு வந்து டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வேலுமணி கோஷ்டி எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, இவரை தூக்கிடுங்க ரெட்டலையை முடக்கிடுங்கன்னு சொல்லிருக்காப்ல. அப்ப இப்பெல்லாம் இல்லப்பா கிளம்பு அப்படின்னு காத்து வரணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையில சிவி சண்முகம் பேசும்போது அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற மட்டும் பேசியிருக்காரு போல, எங்களுடைய முதலமைச்சர்னு சொல்லி பேசியிருக்காரு. புல்லரிக்க வச்சிருப்பாரு, அதுக்கே புல்லரிப்பா, வேற சொல்லல. மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி என் பேர ஏங்க கருணாநிதி வேற சொன்னா வேற பிரச்சனை. ஐயோ கெட்ட வார்த்தையை சொல்லாதீங்க, வாயிலடிம்பாங்க கருணாநிதி சொன்னாலே. அவர் அதெல்லாம் சொல்லாம முதல்வர்னு சொல்லியிருக்காருல்ல, அதே நீங்க அதிமுகவோட அவர் ஆட்சியில ஒரு பதில் சொல்றாரு, அவர் ஆட்சியில நாங்க இப்படி செஞ்சோங்கிறதுக்காக சொல்லணும்ல, முதலமைச்சரின் ஆணைக்கணுங்க. இப்ப வழக்கமா எப்படி சொல்லுவாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எங்கள் முன்னாள் முதலமைச்சருமான முன்னாள் முதலமைச்சருமான எங்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு 5 நிமிஷம் போயிடும். அதனால ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து திருவண்ணாமலை 2 நாள் முன்னாடி போகும்போது சார் அப்பாயின்மெண்ட் ஓகே கம் டு கோவளம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ கோவளத்துக்கு போய் பார்க்கும்போது இப்போ வேலுமணிலாம் அப்படி பைனாக்குள்ள வச்சு இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க, அவர் ஸ்பை எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க, பார்ப்பாங்க ஒரு என்ன இதில் என்ன பேசிட்டு இருக்காங்க, அந்த கண்ணாடி உள்ளுக்குள்ள கண்டிப்பா ட்ரோனே விட்டால் விடுவாரு. அதனால அதெல்லாம் வந்து ஒரே உளவு படைப்பு, அவங்களோட உளவு படைப்பு. இவர் என்ன பேச போறாரு, நம்மளை பத்தி ஏதோ போட்டு தர போறாரா, இல்லை நம்மளை திருப்பி சேர்த்துக்க சொல்லுவாரா, சேர்த்துக்க சொன்னா என்ன பண்ணுவாருன்னா அவர் சேர்த்துக்கலாம் ஐடியா இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சரி சேர்த்துக்க சொன்னா என்ன செய்வார், டிடிவியை சேர்த்துவாரா, சசிகலாவை சேர்த்துவாரா, நம்மளை சேர்த்துவாரா, அதெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்குள்ள விஷயத்தை அப்படி முடிவு எடுத்துட்டோன்னு வைங்க, அதை நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என் கட்சிய தமிழ்நாட்டுல வளர்க்கறது எப்படின்றத நான் பாக்கணுமா, இளைய தமிழக முத்தின் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இங்கிருந்து போன அண்ணாமலை அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வருது அப்படின்றத நான் பத்தி யோசிப்பேன், அப்படியே விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இதை விட்டு அதிமுக உங்க பஞ்சாயத்தையே பண்ணிட்டு இருந்தா நான் எப்ப தமிழ்நாடுனாலே அதிமுக நியூஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. நாங்க எல்லாம் மக்கள்கிட்ட அன்போட ஆதரவோட பரிகாசத்தோட நாங்க பேசி ஓட்டு நக்கல் பண்ணி பேசுறீங்க இல்ல காமெடி பண்ணி பேசி ஓட்டு. பரிகாசம் அப்படின்னா கிண்டல் அடிக்கிறது, பரிகாசம் பண்றது அப்படி வராது. சரி நம்ம இது தமிழ் இலக்கியத்தை பத்தி நம்ம பேசுவோம், ஏதோ அப்படியே ஒரு வார்த்தை போட்டோம் அவ்வளவுதான். அந்த மாதிரி நாங்க பேசி நாங்க வாக்குகளை வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐப்பரிசாமி ஒண்ணு சொல்ல போவேன். அப்படி பார்த்தா அப்ப நாங்களாம் எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரி எதுவும் வந்து அப்படியே ஒரு மாதிரியா போய் ஆமா இந்த பாலம் மேட்ரு வந்துருச்சு. பாலம் மேட்ரு வந்த உடனே இவர் பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊழல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்த உடனே இவரு பதில் சொல்லிட்டே வரும்போது முதலமைச்சர் எந்திரிச்சிட்டார். இங்க பாருங்க, எதுக்கு கேட்டாலும் நீங்க ஆதாரம் கேட்குறீங்க, எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. 3 துறைகள்ல பல கோப்புகள் என் டேபிள் மேலேயே தான் இருக்கு. டெய்லி காலைல துடைக்கும் போது அந்த டேபிள் அந்த ஃபைலை தூக்கிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிடறேன். அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ண பாத்துங்க. திமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்போ ஓப்பன் பண்ணும், எப்படி ஓப்பன் பண்ணும் அப்படிங்கறத கரெக்டா ஓபன் பண்ணும். ஆனா ஓபன் பண்ண வேண்டிய நேரத்துல நச்சுன்னு ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரு நான் கொடுக்குற ஆதாரமும் சேதாரமா முடியும் அப்படின்றாரு. அதாவது இதை விட இன்னொன்னு சொல்லிருக்காரு, இடைத்தேர்தல் வருது, ஏதோ 1-2 இடமா திமுக ஜெயிக்கணும் இல்ல, அந்த வாய்ப்பு தரலாம், அந்த வாய்ப்பை ஏன் நான் குறைக்கணும்ன்ற வேற லெவல் அது ஸ்பீச். எதுவுமே பேசல, பின் டிராப் சைலன்ஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த் வேற சொல்லிட்டாருல, நாங்க வந்து அரசியல்வாதி கிடையாதுங்க, நாங்களாம் சர்வீஸ் மோட்டட் பர்சன்ஸ், நாங்க சர்வீஸுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க அரசியல் பண்ண நாங்க வரல, எங்களை அரசியல்வாதி கூப்பிடாதீங்க அப்படின்னு ஆனந்த் வேற வந்து பஞ்ச் அடிச்சோன்னே எதில் இருக்கிற கோஷ்டி சார் நீங்க துணை முதல்வர் வரல, இது துணை முதல்வரே வந்துட்டுருங்க, எதிர்கட்சி தலைவர் நீ வரல போடுறீங்க, எல்லாம் நம்ம பெருசுக்கு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். உடனே அவரு ரீல்ஸ் விடுவாரு, பத்தியா நான் இல்லாத போது என்னவெல்லாம் பேசி இருக்கிறார்கள், இதற்கு பதில் சொல்ல யாருமே இல்லையா, பில் இருந்தால் திராணி இருந்தால் நான் இருக்கும்போது பேச வேண்டியது அப்படின்னு. அவ லீவு தான் ஒண்ணு, நீ வரும்போது வரலன்னா. அதனால இப்ப பேசிருக்காங்க. பட் என்னன்னா ஆனந்தும் வந்து டஃப் கொடுத்துருக்காங்க இதுல உட்காந்து. இப்ப இந்த சீன்ல முன்னாள் முதலமைச்சர் சட்டசபைக்குள்ள இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருந்திருக்கும். ஜெயிலா இருந்தா இந்த நடவே நடந்திருக்காது, இந்த சட்டசபையே இருந்திருக்காது யாருமே. ஒரு 16 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் 2024 கட்டியிருக்காங்க. ஏவாவேலு அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது தென்பண்ணையாறு குறுக்க கட்டியிருக்காங்க.
அது திடீர்னு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, ஒரு சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சு போடுறதுக்கு, காணாம போயிடுச்சு. நீங்க வேற 10 பேர் சின்ன பசங்க உச்சாவதுன்னு அவசரத்துக்கு போனாங்க, அது போய் அதுக்கே போயிடுச்சு. அது போயிடுச்சுன்னு கேட்டோன்னா இவர் கேட்டிருக்காரு, முன்னாள் அமைச்சர் கேட்டிருக்காரு, வேலுமணி கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிடுச்சு. அதுனா அது நம்ம தப்பு கிடையாதுங்க, அது 5 லட்சம் லிட்டர் தண்ணி வந்தா, சரி 50,000 தண்ணி வந்தாதாங்க லிட்டர் தண்ணி. இந்த இடத்துல நான் இந்த கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூ நடந்துச்சு இல்லையா, அப்ப நான் ஒரு பேட்டி எடுக்கிறேன். அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன கருத்துன்னு நான் இதை தான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அதே அந்த ஆத்துல 2 லட்சம் கன அடி வந்திருக்கு. இப்ப இவரு சொல்றது வந்து 60,000 என்னமோ சொல்றாரு. 2 லட்சம் கன அடி தண்ணீர் ஏற்கனவே வந்த ஒரு ஆறுல நீங்க 50,000 கன அடி தண்ணீருக்காகத்தான் நான் பாலம் கட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னாரு. செம்ம பாயிண்ட். ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு பாலம் கட்டுறீங்கன்னா வரலாற்றுல 100 வருடங்கள்ல குறைஞ்சது 70-80 வருடங்கள்ல எவ்வளவு அதிகபட்ச தண்ணி வந்திருக்குது அப்படின்றத பார்த்துதானே நீ அதுக்கு தானே பாலம் கட்டணும். ராஜராஜ சோழன் அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. கரிகால சோழன் பாலம் கட்டியிருக்காரு, அதெல்லாமே 1000 வருஷம் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷம் கூட பாலம் தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு இந்திரச்சந்திரன் படத்துல படுற மாதிரி தான். பாலம் கட்டுறது கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம், ஆனா பணம் மட்டும் இங்க வரும், பாலம் இருக்காது. அது மாதிரி ஆனா இவங்க பாலத்தை கட்டிடுறாங்க, அதான் பிரச்சனை. அதெல்லாம் கரெக்டா இருக்காங்க, அது ஒரு நேர்மையை பாராட்டணும். வாங்கின பணத்துக்கு பாலத்தை கட்டுறாங்க, பாலம் தான் நிக்க மாட்டேங்குது ரொம்ப நாளா. 5 வருஷத்துக்காவது நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். தர்மாக்கோல் பாலம் மாதிரி தண்ணி காத்தடிச்சு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு லைட் வெயிட்னு சொல்லி தெர்மாக்கோல்ல பாலம் கட்டினாலும் ஏன்னா அவங்களுக்கே டஃப் தருவாங்க ஏடிஎம்கே. திமுக காரங்க யாராவது பார்த்து பாருங்க நம்மளை பத்தி திட்டுறாங்க, இருந்தாலும் நல்ல ஒரு ஐடியா இருக்கு. தெர்மாக்கோல்னு அதிகபட்சம் 5 ரூபா தானே செலவாகும். வண்டி போனா அதே பறந்து போய் வண்டியை பக்கத்துல விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது. அந்த பக்கம் போய் விட்டுரும், இந்த பக்கம் விட்டுரும். பாலத்துல நம்மளால தெர்மாக்கோல் பாலம் கட்டலாம்னு சொல்ல நீங்க ஐடியா வரும் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, ஆனந்த் சொல்லிட்டாரு, ஜென்மத்து நீங்களாம் ஆட்சிக்கு வர முடியாது. வர முடியாது. நீங்க சும்மா எதிர்காலத்துல நீங்க கட்டடம் கட்டும் போது எதிர்காலம் நீங்க வந்து குறை சொல்லுவீங்களா? உங்களுக்கு குறை சொல்றதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியால கடைசி வரை இருக்கணும் போட்டுருக்கு ஒரு சாபத்தை விட்டாருங்க அவரு. அதனால எல்லாம் மனம் நொந்து போய் புண்ணா இருக்குதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.